ஹாய் எவ்ரிவன். டிஎன்பிசி ஸ்கிராப்போஸ் 10th தமிழ் யூனிட் 1 உரைநடை தமிழ் சொல் வளம். இந்த தமிழ் சொல் வளத்தில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். தமிழ் சொல் வளம் என்ற உரைநடையை எழுதியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். அவர் சொல்லாய்வு கட்டுரையிலேருந்து எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாடும் மொழியும் நமதிரு கண்கள். இது பாரதியார் எழுதியிருக்கிறாரு. பாரதிக்கு நாடு மொழி 2 கண்கள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா பயிர் வகைகளை சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. பயிர் வகைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. அதை தான் இப்போ பார்க்க வரோம். ஃபஸ்ட்டு அடிவகை. ஒரு தாவரத்தோட அடிப்பகுதியை குறிக்கும் சொற்களை பற்றி பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெல், கேழ்வரகு ஆகியவற்றின் அடி என்னன்னா தாள். ஸோ நெல் தாள், கேழ்வரகு தாள். தாள்னா நெல், கேள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல் நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி தாள். ஓகே. கீரை வாழைனா தண்டு. கீரை வாழை முதலியவற்றின் அடி தண்டு. கீரை தண்டு, வாழைத்தண்டுன்னு சொல்லுவோம். அது ஈஸி தான். நெக்ஸ்ட்டு கோல்னா தெரியும், குச்சி மாதிரி இருக்கிறது. அது மிளகாய் செடி குச்சி மாதிரி இருக்கும். இன்னொன்று நெட்டிங்கிறதும் கோலுன்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தூருங்கிறத குத்துச்செடி புதர். இவற்றோட அடியை அடிப்பகுதியை தான் சொல்கிறாங்க தூருன்னு சொல்லிட்டு. கம்புனா தட்டு, சோளம் தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதாவது தட்டு இல்லைன்னா தட்டைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கரும்போட அடி. கரும்புனா களின்னு அர்த்தம். கரும்பின் அடி களி. இப்போ களை அப்படிங்கிறப்போ மூங்கிலின் அடி. களையாக இருக்கிறது மூங்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூங்கிலின் அடி களை. அடுத்தது புளி வேம்புலாம் பெரிய மரம். ரொம்ப புளிய மரம், வேப்ப மரம்லாம் ரொம்ப பெரிய மரம். அதோட அடியை அடின்னு தான் சொல்லுவாங்க. If you like, share and subscribe.